السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்துபாவினுடைய உரை அழகிய வீடு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். அழகிய வீடு என்று நாம் கூறும் பொழுது வீட்டை பிரம்மாண்டமாக கட்டுவது, அதை சுற்றி நல்ல சோலைகளாக மரங்களை எழுப்புவது, நல்ல அழகான மார்பிள் தரைகளை போடுவது, வண்ண விளக்குகளை ஆங்காங்கே கொழுகி வைப்பது என்பது போன்ற நம்முடைய கண்ணுக்கு காட்சி தரக்கூடிய அழகிய வீடு என்ற கருத்து அல்ல. மாறாக அழகிய வீடு என்றால் ஷரியாத்தினுடைய அடிப்படையிலே வீட்டினுடைய எல்லா அங்கங்களும் அங்கத்தினரும் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை தான் இங்கே அழகிய வீடு என்று நான் குறிப்பிடுகிறேன். கண்ணுக்கு காட்சி தரக்கூடிய, அழகாக காட்சி தரக்கூடிய வீடு என்பது அழகிய வீடு தான். நாம் அந்த கருத்திலே இங்கே பேச வரவில்லை. மாறாக ஒவ்வொரு வீடும் இல்லமும் இஸ்லாமிய ஷரியாத்தை பேணக்கூடிய இல்லமாக வீடாக அமைய வேண்டும். அப்படி அமைவதாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்படி அந்த வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில தகவல்களை இஸ்லாமிய ஷரியா நமக்கு போதிக்கக்கூடிய போதனைகளை இன்றைய உரையாக நாம் தொகுத்திருக்கிறோம். அருமையானவர்களே, வீடு எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டில் முதலாவதாக குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட வேண்டும். குர்ஆன் ஓதப்படாத வீடு என்பது பாழடைந்த வீட்டுக்கு சமம். எனவே எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது அழகிய வீடு அல்ல. கடந்த காலத்திலெல்லாம் நம்ம பார்க்கலாம், பள்ளிவாசல்ல சுபுகு தொழுதுட்டு போகும் பொழுது அந்த வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். குர்ஆன் ஓதுவதனுடைய சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். நாங்கள் சின்ன வயசுலலாம் அதை பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை முற்றிலுமாக மாறிவிட்டது.
எங்கோ ஓரிரு இடங்களிலே அப்படி குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது, அப்படி ஓதப்படுகிறது. பெரும்பாலான வீடுகள் தூக்கத்திலேயே ஆழ்ந்து போய் இருக்கிறது. காரணம், இரவு தாமதமாகவே வீடுகளிலே தூங்கப்படுகிறது. தூக்கங்கிறது வீடுகள் இப்போ தாமதமாயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன என்பதும் நமக்கு தெரியும். கைகளிலே போன்கள், கையடக்க தொலைபேசி வந்ததினுடைய விளைவு, நாம் அதிக நேரம் அதிலேயே கழித்துவிட்டு தூங்குவதற்காக தாமதமாக செல்கிறோம், தாமதமாக விழிக்கிறோம். எனவே இந்த நிலை மாறி நான் அதிகாலையிலேயே எழக்கூடிய ஒரு பழக்கத்தை நாமும் மேற்கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொண்டு வரணும். சுபஹ் தொழுதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அமர்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓத வேண்டும். கொஞ்சம் தாமதமாக படுத்ததுனால, அது வெளியூர் போயிட்டு வந்ததுனால, உடல் அசத்தியாக இருக்கிறதுனால பின்னால் படுத்து தூங்கலாமான்னா, தூங்குறதை பற்றி ஒரு பெரிய தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அதை எப்போ செய்யணும் அந்த தூக்கத்தைன்னா, சூரியன் உதயமாகி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் நித்திரை கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து விடுவார்களே, ஆனால் சூரியன் உதயம் வரை கொஞ்சம் தூரம், அது உயரம் வரை அவர்கள் இருப்பாங்க மஸ்ஜிதில். அதுக்கு பிறகுதான் எழுந்து வெளியில் செல்வாங்க. அதற்கு பின்னால் வந்த சஹாபிகள், தாபியின்கள், இமாம்கள் எல்லாம் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே சுபஹ் தொழுது விட்டு அப்படியே படுக்காம கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிவிட்டு, பொதுவாக இஷ்ராக் தொழுகைன்னு ஒன்று இருக்கு. அது ஷாஃபி மதுஹபில் அப்படி இல்லை. இப்போ ஹனவி மதுஹபில் இஷ்ராக் தொழுகைன்னு ஒன்று இருக்குது. அந்த தொழுகையை தொழுவாங்க. தொழுதுட்டா சில பேரை பார்க்கலாம், பெரியவர்கள், வயது மூத்தவர்கள், வெளியூர்களிலே ஹனவி பள்ளிகளில் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. சூரியன் உதயமாகிற வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது தஸ்பீஹ், திக்ர், ஸலவாத்துகளில் ஈடுபடுவாங்க. அதற்கு பிறகு சூரியன் உதயமாகி அந்த இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதுட்டு வெளியில் போயிடுவாங்க, தங்களுடைய வீடுகளுக்கு போவாங்க. இது நம்ம பார்க்குறோம், நம்முடைய கண்களிலே அது தென்படுகிறது. ஷாஃபி மذஹபை பொறுத்தவரை இஷ்ராக் தொழுகை என்பதும் லுஹா தொழுகை என்பதும் ஒன்று தான். இஷ்ராக் என்பது ஒரு தனி தொழுகை அல்ல நம்ம மذஹபை பொறுத்த வரைக்கும். ஆக லுஹா தொழுடைய நேரம் எப்போது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு லுஹாவுடைய தொழுகையை தொழலாம். எனவே அந்த நேரம் வரையாவது நம்ம தூங்காம என்ன செய்யணும், விழித்து இருந்து ஏதாவது குர்ஆன் ஓதுவது, தஸ்பீஹ், திக்ர்களிலே ஈடுபடுவதிலே நாம் நேரத்தை கழிக்கணும். இதுதான் அழகிய வீடு என்பதற்கான அடையாளம். அருமையான பெருமக்களே, அதற்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு கூட குர்ஆன் சரியா ஓத தெரியல, பெரிய ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்குது. குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதன் மூலமாகத்தான் வீடு அழகு பெறும். குர்ஆன் என்பது ஒரு நூர். யார் குர்ஆனை முழுமையாக பேணி பாதுகாத்து ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆன் கபரிலே துணையாக நிற்கும். எனவே வீடுகளிலே இப்போ நம்ம ஒரு அடிப்படையில் மட்டும் அந்த பழைய நிறைய தொடர்கிறது. ஒரு ஆள் மரணித்து விட்டால் 40 நாள் வரைக்கும் ஹத்தம் ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு போயிருந்தால் குர்ஆனே வீடுகளில் ஓதப்பட இல்லையோ அப்படிங்கிற நிலை உருவாகிடும். நம்ம ஆபாக்கள் செய்த பெரிய புண்ணியம் அந்த ஒன்றும் நடந்து வருது. ஒரு 40 நாளைக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் யாசீனாவது ஓதுறாங்க. எனவே குர்ஆன் ஓதக்கூடிய இல்லங்களாக நம்முடைய வீடுகளை மாற்றணும். அதே மாதிரி நம்முடைய பெண்கள் கடந்த காலத்தில் இப்பவும் ஓதுறாங்க, ஆண்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வீடுகளில் வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை புர்தா ஓதுவது, குறிப்பாக வெள்ளிக்கிழமை பகல்களிலே ஸலவாத்தை ஓதுவது, வெள்ளிக்கிழமை பகல்களிலே சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது, இது போன்ற
இபாதத்துக்களை நாம் வளமையாக்கி கொள்ளணும். நம்முடைய எல்லா வீடுகளிலும் அதை செய்ய ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு நேரத்தான் சூரத்துல் கஹ்ஃப ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நிதானமாக ஓதுனா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நிதானமாக ஓதுனா, அவசரமாக இல்லை. ஏன்னா ஒரு 4 சும்மன் தான் அதில் இருக்கு. ஆக ஒரு அரை ஜுசு தான் ஓதுறோம். நிதானமாக ஓதினா ஒரு 15 நிமிஷத்தில் ஓதலாம். சலவாத்தை ஒரு 10 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம் நாம இந்த வெள்ளிக்கிழமை இந்த இபாதத்துக்காக வேண்டி ஒதுக்கினா, வீடுகளில் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஓதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பரக்கத்து பொருந்திய வீடாக அது அமையும். ஆரோக்கியம் உள்ள வீடாக அமையும். குழந்தைகளை அப்படிப்பட்ட ஒரு தர்பியத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அவர்கள் வளர்ந்து வாலிபமாகி கல்யாணம் முடித்ததற்கு பின்னால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த தர்பியத்தை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்லாம் வேறு விதமாக போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நம்முடைய எல்லா ஊரில் உள்ள எல்லா ஸ்கூல்களும் வெள்ளிக்கிழமை லீவாக இருந்தது. நம்ம ஆபாக்கள் அதை செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு அது மாறிடுச்சு. இப்போ அதையெல்லாம் கேட்பதற்காக போனால் விமர்சனங்கள் தான் அதிகமாகிறது, பலன் இல்லை. நாம் கேட்காமல் இருக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் அப்படி புதுசாக மாறிய போது நாம் அதற்காக முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிகள் தோல்வியில் போய் முடிந்தது. ஆனால் ஆகிரத்தில் இந்த மாதிரி சூழல்களை யார் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லட்டும். அவங்க செய்தது சரியா பிழையான்னு அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உள்ளது இது. இப்போது நாம் முயற்சி எடுக்காமல் இல்லை. அந்த காலத்தில் நாம் முயற்சி எடுத்தோம், அது தோல்வியில் முடிந்தது. திரும்பவும் ஒரு முயற்சி எடுத்தால் என்ன என்ற ஒரு கேள்வி எங்களை நோக்கி, உலமாக்களை நோக்கி கேட்டால் அப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுப்பதற்கு தயார் இல்லை. ஏனெனில் அது பயன் தராது என்பது எங்களுக்கு தெளிவானதற்கு பிறகு பயன் தராட்டாலும் பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனையாக ஆகும். ஆக பயனும் தரவில்லை, பிரச்சனையாக ஆகிறது என்பதற்கு பிறகு நம்ம போய் அதை செய்ய முடியுமா என்ன? ஆக வெள்ளிக்கிழமை என்பது ஒரு அற்புதமான நாள். அது சூரத்துல் கஹ்ஃப் ஸலவாத் ஓதுவதற்கான நாள். அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஒவ்வொரு வீடுகளிலும் அது ஓதப்பட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அதற்கு அடுத்து வீடு என்று எடுத்துக்கொண்டால் வீடு சுத்தமாக இருக்கணும். அத்தஹாரத்து நிஸ்புல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்கிறார்கள் நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில வீடுகளுக்கு நம்ம போகும்போது பளிச்சென்று இருக்கும். வீடு ரொம்ப அழகா இருக்கு. வீடுகள் எப்படி இருக்கணும்? பளிச்சென்று இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். இன்னும் சில வீடுகளுக்கு போகும் பொழுது அங்கன துணி, அங்கன பொருள், சாமா, அது இது கேட்க, கூலம், குப்பை, இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இது இஸ்லாம் விரும்பல. அது ஆரோக்கியத்திற்கு கேடானது. நிறைய இடங்களில் பார்த்தா இந்த ஒட்டடை பிடித்து இருக்கிறத பார்க்குறோம் இல்லை வீடுகளில். நம்முடைய ஆபாக்கள் சொல்வதற்கு நாம் கேட்டிருக்கிறோம், ஒட்டடைகள் எங்கே அடிந்திருக்கிறதோ அந்த வீடுகளிலே பரக்கத்து ஈடுபட்டு போயிடு. எனவே அது நல்ல ஒரு சூழல் அல்ல. அது மாறாக வீட்டை அழகாகவும் மனமாகவும் வைக்கணும். நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க? வெள்ளிக்கிழமை ராத்திரி வீடுகளில் எல்லாம் சந்தனபத்தி பற்றி வைப்பாங்க அல்லது குமஞ்சாம் போடுவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்தாலும் கூட இப்போ என்ன செய்யறது? குழந்தைகளுக்கு குமஞ்சாம் போடுறது இப்போ அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது. அது ஒரு மரத்தினுடைய பிசின் தானே, அது நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடித்து அடித்து என்னது நடக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில் மனமாக இருக்குன்னு வைங்க. அப்படி மனமாவது இருக்கணும். அசுத்தமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால் அங்கங்கே அது சிறுநீர் கழிச்சு வச்சிடும், டாய்லெட்டுக்கு போயிடும். இது இயல்பு தான், உடனே சுத்தப்படுத்திடணும். குழந்தைகளே ஒரு பரக்கத்தானவர்கள். அப்போ அந்த குழந்தைகள் ஏதாவது அசுத்தப்படுத்தினா அது குழந்தைகள் தானே, அதுக்கு தெரியாது. உடனடியாக பெற்றோர் என்ன செய்யணும்? அதை சீர்படுத்தணும். இன்னொன்று என்று என்னன்னா, அந்த குழந்தைகள் அப்படி சிறுநீர் கழித்தால் சில தாய்மார்கள் என்ன செய்றாங்க? ஏசுறாங்க. நம்ம சில வீடுகளை பார்க்குறோம்,
கடுமையான வார்த்தைகளால் குழந்தைகளை ஏசுறது. குழந்தைகளுக்கு அது தெரியுமா? நீ அதை ஏசுறிய, அது கபூல் ஆகிட்டா, அந்த புள்ள பாதிக்கப்பட்டா அதனுடைய விளைவு உனக்கு சேர்ந்து தானே கஷ்டம். அந்த குழந்தைகளை தர்பியத்து செய்து பண்படுத்தி அவர்களை இப்படித்தான் பாத்ரூமுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வரணும். அந்த காலத்தில் வீடுகளுக்குள்ள பாத்ரூமே இருக்காது. இருக்குமா? நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். வீடுகளுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் இருக்காது. டாய்லெட்டு வெளியில் தான் போகணும், தோட்டத்தில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ டாய்லெட்டுனா என்னது அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிதுன்னு ஓதிட்டு போங்கிறாங்க. ஆண் பெண் ஷைத்தானினுடைய தீங்குகளை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ரசூல் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன விளங்குகிறோம் என்றால், அப்போ ஷைத்தானினுடைய பெட்ரூமாக, அது ஒதுங்கும் தலமாக பாத்ரூம் டாய்லெட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம், தவிர்க்க முடியாத நிலை உருவாயிடுச்சு. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? அதுக்குள்ளே போகும்போது அந்த ஆதாபுகளை பேணி போகணும். அதான் அழகிய வீடு. அதனுடைய ஆதாபு என்ன அப்படின்னா, தலையை மறைத்து காலில் செருப்பை போட்டுட்டு பாத்ரூமுக்குள்ளே போகணும். பொதுவாக பாத்ரூமுக்குள்ள அதிகமான கிருமிகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கிருமிகள் ஒரு மனிதனுடைய உடலிலே மிக எளிதாக நுழைவதற்கான இடம் எது என்றால் பாதம் தான். ஃபுட், கீழ்பாதம், அடிப்பாதம் இருக்கிறது, அதன் வழியாக தான் லேசாக ஏறிடும் இந்த கிருமிகள், நோய் உற்பத்தி ஆகிறோம். எனவே தான் செருப்புகள் அணிந்து உள்ளே போகணும். பாத்ரூம்களில் நீங்கள் போறீங்களா, செருப்பு அணிஞ்சு போங்க, தலையை மறைத்து போங்க, அந்த துவாவை ஓதிட்டு இடது காலை வச்சு போங்க. அதே மாதிரி வெளியே வலது காலை வைத்து இடது காலை வைத்து உள்ள வெளியே வந்ததுக்கு பிறகு உஃப்ரானுக்கு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வஆஃபானி அந்த துவாவை ஓதுங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 துவாக்களையாவது நாமும் தெரிந்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கணும். குறைஞ்சது 10 துவாக்கள். குறிப்பாக இந்த 2 துவா, பள்ளிக்குள்ளே நுழையும் போது, பள்ளியிலிருந்து வெளியில் போகும்போது 4 துவா, பாங்கினுடைய துவா. இது அல்லாமல் பொதுவான ஒரு பொதுப்படையாக எல்லா தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடியது மாதிரி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த மாதிரி துவாக்களை குறைஞ்சது ஒரு 10 துவாக்களை நாமும் படித்திருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை படித்து கொடுத்துருக்கணும். ஆக இதுதான் அழகிய வீடு. ட்ரெஸ்ஸை கலத்தி அங்கே போடுறது, இதத்துக்கு இங்கே போடுறது, அங்கே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது நல்ல வீடு இல்லை, நல்ல பண்பு இல்லை. இது ஷைத்தானுக்கு இது பிடிக்கும். இப்படியெல்லாம் நடந்து கொள்வதும் வீட்டை அசுத்தமாக வைத்திருப்பதும் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று வீடுகளில் ஒவ்வொரு பொருளையும் அந்தந்த இடத்திலே வைக்க வேண்டும். ஒரு பொருள் இருக்குன்னா அந்தந்த இடத்துல வைக்கணும். இனி அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிவி இல்லாத வீடு இல்லை. வீடு இருக்கா? இல்லை. சில வீடுகளில் வேணால் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் டிவி இல்லாத வீடு இல்லை. சரி, இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த டிவியில் போய் உட்கார்றதை பற்றி நம்ம தடைன்னு சொல்ல வரலை. மாறாக அந்த பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு எதை நாம் கற்றுக் கொடுக்கணும் இந்த டிவியின் வழியாக என்பதை கவனத்தில் கொள்ளணும். அப்போ அதில் நல்ல செய்திகள் வருதா இல்லையா? செய்திகள், அன்றாட நடப்பு செய்திகள், இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, அப்போ துனியாவை விளங்கிக்கிறதுக்கு. அதே மாதிரி கல்வி சம்பந்தமான எத்தனையோ ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்குது, எத்தனையோ பேச்சுகள் நடக்குது. அவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். இப்போ டிவி எதுக்கு? நாடகம் பார்க்கறதுக்கு தான். பெரும்பாலும் நாடகம், சினிமாவும் பார்க்கறதுக்கு தான் டிவிகள் இருக்கு. எனவே அதை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும்? செய்திகள் பார்ப்பதற்கும் இந்த ஊடகங்கள் வழியாக என்னென்ன தகவல்கள் பரிமாறப்படுகிறது, பேசப்படுகிறது, உலகம் சம்பந்தமான அந்த செய்திகள். இனி அல்லாஹ்வினுடைய படைப்புகளை குறித்து ஆச்சரியமான காட்சிகளை எத்தனையோ காட்டுறாங்க. கடல் வாழ் மிருகங்கள், காடு வாழ் மிருகங்கள், கடல் வாழ் மச்சங்கள், விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகள், ஒவ்வொரு நாடு நகரங்களில் இருக்கக்கூடிய அதிசயங்கள், இதெல்லாம் படிக்கட்டும். இதெல்லாம் இல்மு தான். இதையெல்லாம் பார்ப்பதற்கு அனுமதிங்க.
ஆக எந்த பிரயோஜனத்தையும் தராத சும்மா அழுகையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாடகங்களை பார்க்கறது நம்முடைய பெண்களையும் பிள்ளைகளையும் விடுவிக்கணும். அதுதான் அழகிய வீடு. அதே மாதிரி விருந்தாளிகள் வந்தால் அந்த விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்கள அழகான முறையில் தங்க வைத்து அவங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கிறது, அவங்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது பெரிய இபாதத். விருந்தாளிகள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பரக்கத்தும் சேர்ந்து வருகிறது. அதனுடைய நுட்பம் நமக்கு தெரிகிறது இல்லை. அப்போ விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்கணும். இன்னொன்று என்னன்னா, ஒரு விருந்தாளியை நம்ம அழைக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு விருப்பமானது என்னன்னு தெரிஞ்சு அந்த உணவுகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா அவருக்கும் பிடிக்கணுங்கிறது இல்லையே. நான் பிரியாணி விரும்பி சாப்பிட்றேன், நெய்ச்சோரை விரும்பி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக, ஆப்பத்தை விரும்பி சாப்பிட்றேங்கிறதுக்காக வேண்டி அவர் அதை சாப்பிடணுங்கிறது கட்டாயமா? அவருக்கு என்ன பிடிக்கணுங்கிறது தெரியும். நட்பில் நம்ம அழுத்தமாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லிடுங்க, அதை செஞ்சு வைப்போம். இல்லை எதையாவது செஞ்சு வைங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இருந்தாலும் அப்படி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் விரும்பி சாப்பிடணும். இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறதா என்றால் சொல்லி தருகிறது. எதை தான் சொல்லல, எல்லா விஷயத்தையும் அது பேணி இருக்கிறது. எனவே அந்த மாதிரி விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய இல்லமாக நம்முடைய இல்லங்கள் இருக்கணும். சமையல் கட்டு என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான வீடு பெரிய கலவர பூமியாக தான் அது இருக்கு. இங்க சமையல் கட்டை போய் பாருங்க, அடே அப்பா, ஒரு சண்டை நடந்த மாதிரி தான் சாமான்கள் அப்படி எகிரி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடாது. எல்லாமே அழகாக இருக்கணும். பொருள்களும் கூடி போச்சு. இப்போ உடல் உழைப்பும், பெண்களுக்கான உடல் உழைப்பும் குறைந்து போய்விட்டது. இனி அடுத்து முக்கியமான நான் செய்திக்கு வருகிறேன். நம்முடைய சுற்று வட்டாரங்களை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளணும். வீட்டை சுற்றி சுத்தமாகவும் இருக்கணும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளையும் நாம் பேணிக்கொள்ளணும். அண்டை வீடார்களை பேணணும். அதான் அழகான வீடு. இப்போ என்ன நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னால், முன்னாலையெல்லாம் வீடுகள் இருக்கும், சாட்சி பெருமா மக்கள் வீடுகள் சேர்ந்து தான் இருக்கும். 4 தொட்டிக்கட்டு வீடுலாம் இருக்கும். இருக்குது, இப்போவும் இருக்குது. ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இல்லாமல் இல்லை, இருக்குது ரொம்ப குறைவாக. 4 தொட்டிக்கட்டு வீடு இப்படி இருக்கும். அழகாக இருக்காது. இங்கே இருந்தாங்க வீடுகள்லாம் கலகலப்பாக இருக்கும், மக்கள் நிறைய இருப்பாங்க. இப்போ பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு. நிறைய வீடுகள் உபயோகம் இல்லாமல் இருக்கிறது. பார்க்கமா இல்லையா? பல வீடுகள் உபயோகம் இல்லை, பிரம்மாண்டமாக கட்டி வைக்கப்பட்டு மக்கள் வசிக்கும் தலமாக அது இல்லை. அப்படி பல வீடுகள் மாறி வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல. இனி வீடுகளை பொறுத்தவரை அண்டை வீடுகாரர்களோடு நட்போடு இருக்கணும். பக்கத்தில் சாட்சி பெருமா மக்களோடு இருக்கும், கதவை அடைச்சிருக்கும். அப்போ அந்த கதவை அடைச்சிருக்கும் போதே கேட்பாங்க, என்ன கதவை அடைச்சிக்குது, ஒத்துமை இல்லையோ அப்படின்னு கேட்குற நிலைமை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நம் உயிரில் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மாஸால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசீனி பில் ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு சயூரிது. எந்த அளவிற்கு நான் எண்ணினேன் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகள் என்ன, அதை எப்படி நீங்க பேணணுங்கிறது எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வசியத்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்தில் நான் நினைச்சேன், மௌத்தா போன அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கூட சொத்திலே பங்கு வந்து விடுமோ என்று எண்ணும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு என்ன செஞ்சாங்க, வசியத்து செஞ்சாங்க. அப்ப அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான ஒரு பழக்க வழக்கம் நெருக்கம் இருக்கணும். ஏதாவது சமைத்தால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மகண்ட வீடு அடுத்த தெருவில் இருக்கலாமா, கொடுத்து விடுவோம்னு சொல்லி மகண்ட வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு முன்னால அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடுங்கிறாங்க.
அது மகன் தான் கொடுத்துருப்பா, யார் வேணாங்கிறா? அடுத்த வீட்டுக்கு முதல்ல கொடுத்துரு. இந்த வாசனை முதல்ல எங்கே போடும்? அடுத்த தெருவு தாண்டியா மகன் வீட்டுக்கா போக போகுது? அடுத்த வீட்டுக்காரனுக்கு போக போதா? அந்த மனம் அவனுடைய மூக்கில் தான் போய் நுழைய போகுது, வீட்டில் தாளிக்கிறது. ரெண்டாவது, அப்படி செய்வதன் மூலமாக உறவு பலப்படும். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் இன்சான் அபீதுல் இஹ்சான், மனிதன் உபகாரத்திற்கு அடிமை. நம்ம அடிமையாக இருந்து இல்லை, அட நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கானப்பா, நம்ம இந்த ஒரு விஷயத்து கூட போகாட்டா என்ன நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதை தான் அப்படி அரபியில் அப்படி சொல்கிறான். இப்போ நாளைக்கு ஒரு வம்பு வழக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா அடுத்த வீட்டுக்காரன் தான் ஓடி வர முடியும். அடுத்த தெருவில் செய்தி, இனி ஃபோனு போகணும், ஃபோன் நெட்வொர்க்கு கிடைக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. எனவே அண்டை வீட்டுக்காரர்களோடு நெருக்கமாக நீங்கள் இருங்கள், அதுதான் அழகான வீடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்டை வீட்டுக்காரர்களுடைய அளவு எவ்வளவு தூரம் என்பதை பற்றி கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 40 தாரா, 40 வீடுகள்ங்கிறாங்க. பக்கத்து வீடுன்னு சொன்னா எத்தனை வீடா? 40 வீடு. 40 வீடுனா எப்படி 40 வீடு? அதையும் சொல்றாங்க, ஹக்கதா வஹக்கதா வஹக்கதா வஹக்கதா. என்ன சொல்றாங்க? வஅஷார குத்தாமன் ஹக்கதா, இப்படி 40 வீடு, வஹக்கதா இப்படி 40 வீடு, வஹக்கதா இப்படி 40 வீடு, வஹக்கதா இப்படி 40 வீடு, 160 வீடு சொல்றாங்க. அது வரைக்கும் அண்டை வீட்டுக்காரர்கள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் 40, அந்த பக்கம் 4 பக்கத்துலையும் 40. இதெல்லாம் எவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் நீங்க எப்படி ஒரு ஐக்கியமாக இருக்கணுங்கிறத கத்து தருது. ஆனா சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் புறக்கணிச்சு தள்ளி குறை கண்டு அது இன்னைக்கு வளர்ந்து வருது. இதுக்கு பேர் நம்ம தரீகானும் என்ன செஞ்சுக்கிறோம், சுன்ன ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிறோம். ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலை இது. இது ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய காரியங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான். இதுதான் நேர்வழி அப்படின்னு அழகாக்கி காட்டுறது. இன்னைக்கு எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரும் பெரும் பிளவுகள், பிரச்சனைகள். எனவே இதையெல்லாம் தாண்டி நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன அழகிய வழிமுறையை போதித்தார்களோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இனி குழந்தைகள் வீடுகளில் பிறந்ததுன்னு சொன்னால் அந்த காலங்களில் இந்த தொட்டில்கள் இருக்குது, பார்க்குறோமா இல்லையா? தொட்டி அந்த துணியில் தான் போட்டு வச்சுருப்பாங்க, அதை அணைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இப்படி ஒரு ஜாதி தொட்டிகள்லாம் வந்துட்டு நம்ம தொட்டி அப்படி ஆட்டிக்கிட்டே தாலாட்டு பாடல் பாடுவாங்க. பெரும்பாலான அஹமதுல்லா பைத்து, அல்லஃப் அலீஃப் பைத்து, சாமி ஷிஹாபுத்தீன் ஒலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தக்க சுருத்து, அதவு மாலை, இதெல்லாம் படிப்பாங்க, ரசூல் மாலை, இதெல்லாம் பாடி பாடி தான் பிள்ளைகளை என்ன செய்ய தொட்டியில் ஆட்டுறது. இன்னைக்கு தொட்டிலெல்லாம் ஆட்ட தேவையில்லை, அதுக்கு கீ கொடுத்து விட்டுட்டா போதும், அதான் தானே ஆடிக்கிட்டு டிங் டிங்னு அது என்னமோ அது ஒரு மியூசிக்கில் ஓடுது. பிள்ளைகள் எப்படி இருக்கும், அதனுடைய பண்பாடு எப்படி இருக்கும்? 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5இல் விளையாதது அல்ல, 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5 வயசில் நீங்கள் வளைக்க இல்லைன்னா 50 வயசில் வளையாது. அப்போ சிறு வயசுலேயே நீங்கள் அந்த பண்பாடு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் போதிச்சிடணும் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆக குழந்தைகளாக இருக்கும் போதே இந்த மாதிரி தாலாட்டுகளை கொண்டு வருவாங்க, அழகா இருக்கும் கேட்கறதுக்கெல்லாம். அப்படியே ஆட்டிக்கிட்டே அதை குழந்தைகள் அதே காதில் வாங்கும், அது கல்பில் பதியும். குழந்தைகளுக்கு முதலாவது நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் சொல்லும்போது அல்லாஹ் சம்அன் வ பஸர், முதலாவது கேள்வியை சொல்கிறான், அதுக்கப்புறம் தான் பார்வையை சொல்கிறான். காது தான் முதலாவது திறக்கிறது, அதுக்கு பிறகுதான் கண் திறக்கிறது. எனவே இந்த காதுகளில் வழியாக உள்ளே செல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அழகான வார்த்தைகளாக, குர்ஆனினுடைய வசனங்களாக, ஸலவாத்துகளாக, திக்ருகளாக, போதனைகளாக, நல்ல புகழ் பாக்களாக இருந்தால் அது அந்த குழந்தைகளுடைய கல்விலே போய் பதிகிறது. அந்த குழந்தைகளும் பண்பட்ட பிள்ளைகளாக அது உருவாகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணும்.
அந்த மாதிரி வீடுகள் இருக்கணும். இன்றைக்கி நான் குறை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. குழந்தைகளுக்காக பேர் வைக்கும்போது மடியில் வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், பேர் விடுவோம். வாப்பாக்காரரோ தான் அப்பாக்காரரோ பூட்டியப்போ யாராவது ஒரு பெரியவங்க உட்காந்து மடியில் வைப்பாங்க, அல்லது குழந்தையினுடைய வாப்பா வைப்பார் அல்லது பெரியப்பா வைப்பார். இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில், பெரியப்பாக்காரருக்கு குழந்தையினுடைய பெரியப்பாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். தம்பிக்கு பிள்ளை பிறந்துருச்சு, காக்காவுக்கு பிள்ளை பிறக்கலை. என்ன செய்வாங்க, பேர் விடும்போது அந்த பெரியப்பா பிள்ளையோட வாப்பாவுடைய காக்கா கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் குழந்தை இல்லை, அந்த மடியில் வச்சு குழந்தைய விடுவாங்க. அப்போ இது நம்ம இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு துவா. இது அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒரு கெஞ்சுதல். என் தம்பியுடைய பிள்ளைய நான் என் மடியில் வச்சிருக்கேன் ரஹ்மானே, எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு ரஹ்மானே அப்படின்னு கேட்கறதா. அது ஒரு கெஞ்சுதல், வேண்டுதல், அவனிடத்தில் யாசித்து நிறுத்தல். அப்போ அந்த மடியில் வச்சு அந்த மாதிரி பேர் விடுறதுனா ஒரு அழகு. இன்னைக்கு பெரும்பாலும் அப்படி இருக்குது. ஆனால் போகும் அந்த டப்பாவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க பிள்ளைய, ஒரு பெட்டி மாதிரி அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடணும். நிறைய வீடுகளில் நம்ம பேர் விட போகும்போதும் கூட அந்த பிள்ளைகளை என்ன செய்யலை, மடியில் வைக்காமல் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இது மாதிரி அதுக்கு ஒரு பாக்ஸு, இனி அது இங்கே திருக்கிறதா அங்கே திருக்கிறதான் இருக்கு. எனவே அது மடியில், இதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு, ஒரு அழகு, ஒரு கலாச்சாரம். அதுதான் வீடு அழகான வீடாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான பெருமக்களே, அதற்கு அடுத்து வீடுகளில் முன்னாலெல்லாம் யாசகர்கள் வருவாங்க, பிச்சை கேட்டு வருவாங்கம்மா, சோறு தாங்கம்மா. இப்போ யாராவது சோறு கேட்குறாங்களா? இல்லை, கிடையாது. யாராவது சோறு கேட்டு வர்றாங்களா நீங்கள் பாருங்களேன், இல்லை, காசு தான் கேட்குறாங்க. முன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சோறு ஆக்கினா முதலாவதாக அந்த மிஸ்கீன்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த சோறு பரக்கத்தான் இருக்கும். இப்போ மிஸ்கீன்களும் அப்படி ஆயிட்டாங்க, கொடுக்குறவங்களும் அப்படி ஆயிட்டாங்க. சில சமயங்களில் வந்து கடுமையான வார்த்தைகளை அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, உபயோகிக்கிறாங்க. அந்த யாசகர்களை விரட்டுறது. அம்மா சாயில ஃபலாத்தனர், யாசிப்பவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சில சமயங்களில், பல சமயங்களில் அந்த யாசகர்கள் சங்கடத்தை தருவது மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்ன நினைக்கிறாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளே பல சமயங்களில் பார்த்துருக்கிறோம். சில சூழல் வீடுகளில் விதமாக இருக்கும், ஒரு சங்கடமான சூழல் வீட்டில் உருவாகி இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து திரும்ப 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 நொயின்னு இருப்பாங்க. இதை குறித்தும் சிலதான் சொல்கிறாங்க, இந்த யாசகர்கள் எப்படி இருக்குன்னா பொறுமையானவர்களாக இருக்கணும், கொடுப்பவர்கள் தாராளமானவர்களாக இருக்கணும். ரெண்டையும் சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு யாசகர்கள்ட்டையும் அந்த பொறுமை இல்லை. கொடுத்ததை அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கிட்டு போகக்கூடிய பண்பாடும் குறைஞ்சு போயிடுச்சு. அவங்கள்ட்டையும் அந்த பண்பாடு இல்லாமல் போயிடுச்சு. சரி, அவங்க எப்படியும் போகட்டும், கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறானே, அதற்கு சுக்ர் செய்யும் வண்ணம் நம்ம ஏதாவது கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு பிறகு அவங்க நொயின்னு சொல்லிட்டு இருந்தால் திருப்பி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசிடுறவானா அமைதியாக இருந்துருங்க. கொடுத்தது வீணாக போயிடும், அந்த நன்மைகள் பிடுங்கப்பட்டுரும். அதுதான் அழகிய வீடு. ஆக இந்த மாதிரி ஒரு பண்பாட்டுக்கு நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை பழக்கப்படுத்திடணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பொருள்கள் வந்து கடையில் போய் வாங்கிறத விட அந்த பார்சலாகவே வந்துடுது. அதுக்கு என்னெல்லாமோ பேர் சொல்கிறாங்க, வாயில் நுழையில. நம்ம போட்டால் ஃபோன்லேயே பண்ணிட்டா அது நிறைய பார்சல் வீடுகளுக்கு வந்துடுது. சரி, அது வரட்டும், அது பிரச்சனை இல்லை. அது ஒரு வியாபாரம், பார்சல் மூலமாக இது வந்துடுது. அது நல்ல பொருளாகவும் இருக்குதுங்கிறாங்க. சில பேர் ஏமாத்தும் இருக்குது. ஏதோ ஒன்று பார்சல் நம்ம வீட்டுக்கு வருது, மொத்தத்தில் பார்சல் வந்து சேர்ந்து. இப்போ பார்சல் சர்வீஸ் அதிகமாகிடுச்சு, ஹோட்டல் அதிகமான மாதிரி, வீட்டில் சமைக்கிறதும் குறைஞ்சி போச்சு. பார்சல் வரக்கூடிய இதில் என்ன விஷயம் கேட்டால், இது வந்து ஒரு பொது அமைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இந்த செய்தி நீங்கள் பொது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், சங்கங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள், பொது அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா, இந்த பெரும்பாலான அந்த பார்சல் எத்தனை மணிக்கு வருதுன்னு பாருங்க, 3 மணி 3:30 மணி. நல்லா கவனிக்கணும், இந்த நேரம் சரியானதா பிழையான நேரம். கிட்டத்தட்ட நம்ம ஊரினுடைய அமைப்பு என்னன்னா, லொஹருடைய நேரத்தில் ஓய்வு எடுப்பாங்க மக்கள், கடையை என்ன செஞ்சிருவாங்க, பூட்டிடுவாங்க.
பெரும்பாலான லொஹருக்கு கடைப்பட்டு நீ அசரு தொழுதுட்டு போய் திறப்பாங்க. அப்போ ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் மாப்பிள்ளையாக இருக்கிறவர் என்ன செய்வார், அவர் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் படுத்துருவார். இனி சட்டி புட்டி கழுவி வைக்கிறதுலாம் மனைவி தான் அல்லது பிள்ளைகள் கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் இந்த பார்சலை வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருதுன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வருது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது நான் ஏனோ தானோன்னு உரையாக நான் பேசல, நீண்ட காலம் அவதானித்து விட்டு தான் நான் இதை பேசுகிறேன். நீங்களும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பெரும்பாலான பார்சல் எப்போ வருதுன்னு பாருங்கள். ஏன் அசருக்கு பிறகு கொண்டு வந்து தந்தா என்ன? அப்போ இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த காலம் எல்லாத்தையும் யோசிக்க சொல்லுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசின் கீழ் நாம் இருக்கிறோம். எங்கிருந்து என்ன விஷமங்கள் என்னென்ன வழியெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் சேர்ப்பதற்கு, இந்த முஸ்லிம்களுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் தருவதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் ஒன்றிய அரசு செய்யும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆட்சி, இந்த அழகான ஒரு ஆட்சியை தருவது என்பது அவர்களுக்கு நோக்கம் அல்ல. அவலட்சணமான நிலைக்கு முஸ்லிம்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய 100 ஆண்டு காலம் RSS திட்டம். இனி நான் அவர்களை பற்றி பேசுவதற்கு, அதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நிறைய இருக்குது, நாம் பேசுவோம். நாம் யாரையும் விழப்போவதில்லை. இந்த தீனுக்காக, இந்த முஸ்லிம்களுக்காக எது சரியோ இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் பேசுவோம். அருமையான பெருமக்களே, ஆக இந்த பார்சல்கள் கொண்டு வரக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருக்கிறதுனா இந்த லொஹருடைய நேரமாக இருக்குது. லொஹருடைய நேரம் இல்லை, லொஹர்லாம் முடிஞ்சு எல்லாம் 2-3 மணிக்கு 3:15 மணிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தூக்கம் போடக்கூடிய நேரம். அது ஆண்கள் பெரும்பாலும் தூங்கியிருப்பாங்க, பெண்பாலும் தூங்குறது குறைவு அந்த நேரத்தில். எனவே இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியது இருக்கிறது. இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் நாம் பேச வேண்டியது இருக்கிறது. மொத்தத்தில் நம்முடைய வீடுகளை அழகாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் வீடுகளில் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது மாதிரி குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படணும். அழகான, இன்னைக்கு டிவியெல்லாம் ரொம்ப அழகான கிராத்தெல்லாம் போடுறாங்க, யூடியூப்லாம் இருக்க தான் செய்யுது. அதை பார்க்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி ஸலவாத் ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய வீடுகளாக இல்லங்கள் மாறணும். குறிப்பாக மக்ரிபுக்கு பிறகும் சுபுவுக்கு பிறகும் கொஞ்ச நேரமாவது பிள்ளைகள் ஓதிட்டு தான் டியூஷனுக்கு போகணும். மக்ரிபுக்கு பிறகு குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மக்ரிபுக்கு பிறகு தான் பிள்ளைகளை டியூஷனுக்கே நம்ம அனுப்புகிறோம். என்னத்தை சொல்லலாம், இந்த மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய, எவ்வளோ நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் தானே, அதில் சின்ன பிள்ளைகளை நீங்கள் வெளியில் அனுப்ப வானாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி ஆபாக்கள் இருந்தாங்கன்னா, இந்த மக்ரிபு வரப்போகுது, பொழுது அடைய போகுது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு தங்களுடைய ஆடுகளை கோழிகளை தேடி வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா, பா 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 பாண்டுக்கிட்ட என்ன செய்யறது, இவங்க சவுண்டு கொடுக்கறது, கொடுத்து அந்த சவுண்டுக்கு கோழியும் அது பழகி இருக்குமா இல்லையா, கோழி வந்துடும், ஆடு பிடிச்சி கொண்டு போய் தோட்டத்தில் கட்டிடுவாங்க. அப்போ அந்த நேரம் மக்ரிபுக்கு பிறகு பொழுது அடையும் நேரத்திலும் கூட இந்த ஜீவன்களை கூட, அந்த ஆடு கோழி சேவல் இந்த ஜீவன்களை கூட கொண்டு வந்து என்ன செஞ்சிடறாங்க, கட்டிடுறாங்க. பிள்ளைகளை வீடனுடைய கதவுகளை சாத்தி வச்சிருவாங்க, சாத்த சொல்றாங்க. அப்படி ஹதீதுகளுடைய விளக்குறையில் அதெல்லாம் எழுதுறாங்க. அந்த மக்ரிபினுடைய நேரத்தில் வீடனுடைய கதவை நீங்க என்ன செய்ய, சாத்திருங்க. எதற்காக, குழந்தைகள் வெளியே நாம போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா உம்மு சிபியான் அப்படின்னு ஒரு ஷைத்தான் இருக்கிறான், உம்மு சிபியான் அப்படின்னு. இந்த ஷைத்தானுடைய நேரமே இந்த மக்ரிப் டு இஷா. இஷாவுடைய முழு நேரம் இல்லைன்னாலும் கூட, இப்போ உதாரணமே மக்ரிப் பாங்க 6:45 சொல்லுதுன்னு சொன்னால், இன்னைக்கு 8:02 சொல்லுது, ஒரு 7:45 ஒரு மணி நேரம் மக்ரிப்லேருந்து ஒரு 1 மணி நேரம் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 7:45 மேலே நீங்கள் பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புங்க. அப்போ டியூஷன் நடத்தக்கூடியதெல்லாம் யார், நம்ம பிள்ளைகள் தான் நடத்துகிறாங்க, நம்ம வாத்தியார்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும், இதை கொஞ்சம் பேணிக்கிடணும் என்பதையும் ஒரு வேண்டுதலாக நான் வைக்கிறேன். அப்படி தான் வைக்க முடியும், கட்டளையெல்லாம் போட முடியாது. இப்போ யாருக்கும் எல்லாமே நிலைமை மாறி போய் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கிறாங்க, நம்ம செய்கிறது சரி என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அருமையான பெருமக்களே, எனவே இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் நம்முடைய ஊரிலே உருவாக வேண்டும். இருந்தது, இழந்துட்டோம். அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்களில் கொஞ்சம் அவருக்கு முடிந்தது
சன்னமாக செய்யும்போது அது திரும்பி வரும். இதே மாதிரி நாம் இதே குதுபா உரையிலையும் கூட நாம் பேசியிருக்கிறோம். கல்யாண வீடுகளில் எல்லாருக்கும் ஒரு பந்தி வைக்கிறீங்களா, ஒரு சபு பந்தி வச்சாச்சு, வச்ச பிறகு எல்லாரும் பிஸ்மில்லா சொல்லி ஒன்று போல சாப்பிட ஆரம்பித்தா அந்த போடு சோறு கொண்டு போவது, புளியான ஊற்றுவது எல்லாம் வசதியாக இருக்கும். இல்லை அவருக்கு சாணம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், இவருக்கு போடு சோறு போடணும், இவன் போடு சோறு நிறைய பேர் போடு சோறு வராமலேயே கிளம்பி போனவங்கெல்லாம் உண்டு. நான் தப்பாக சொன்ன நினைக்கக்கூடாது. அதே மாதிரி விருந்து என்று எடுத்துக்கொண்டால் என்ன செய்யணும், அந்த மாதிரி விருந்து ஏற்பாடுகளை நம்ம செய்யணும், பெரிய விருந்துகளாக செய்யணும். இந்த டேபிளுக்கு இப்போ வச்சுருக்கிறோம், டேபிளுக்கு பின்னால் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு நல்லா இருக்கா கொஞ்சம் யோசிங்க. அவர் டேபிளில் எழும்பின பிறகு அந்த இடத்த நம்ம பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய மக்களை நாம் கொண்டு வந்து விட்டுருக்கிறோம் நீங்கள் யோசிங்க. இது அழகான பண்பா, அழகான விஷயமா? அவர் எப்படின்னா எழுமாட்டார். அவர் முதல்ல ஒரு சூஃபி ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டில் அவங்களுக்கு விருந்து வச்சாங்க. அப்போ விருந்து வச்சு அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு சொன்னார், பெரியவங்களே நீங்கள் கையில் எடுத்தீங்களே அதில் ஒரு முடி இருக்குது அப்படின்றாங்க. ஒரு முடி இருக்கிறத அவர் பார்த்துட்டார். அந்த சூஃபி அந்த சோறை அப்படி சாப்பாட்டை கீழே வச்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விருந்தாளியை எப்படி கண்ணியப்படுத்தணும்னா அவர் என்ன சாப்பிடுகிறார், எவ்வளவு சாப்பிடுகிறார் என்று உற்று நோக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தவறுங்கிறாங்க. அது சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணுமே தவிர அவர் எவ்வளவு சாப்பிட்றாரு, எவ்வளவு கையில் எடுக்கிறாரு, அதில் கையில் எடுத்த சாப்பாட்டில் முடி இருக்கிறத கூட நீ பார்க்குறியப்பா, நான் எப்படி சாப்பிட்றது? இப்போ அந்த வெக்கம்லாம் போயிடுச்சு. அப்போ இதுவே இப்படி நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா நாம் அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே போய் இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோன்னா இது எவ்வளவு, இதனாலேயே நிறைய மக்கள் விருந்துக்கு வராமல் தவிர்க்கிறாங்க. ரோஷம் உள்ள மக்கள் ரோஷம் இருக்கணுமா இல்லையா? சில விருந்துகளை அவங்க என்ன செய்யலாம், போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்பா, நம்ம சாப்பிட்டுட்டு வர முடியாது, நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஒரு இடம் இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளியில் நிற்கிறாங்க, பரவாயில்லை. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவருக்கு பக்கத்திலேயே போய் நின்று காத்துக்கிட்டு அந்த சேரை பிடிக்கிறதுங்கிறது அதெல்லாம் நல்ல ஒரு பண்பாடாக அழகாக இருக்கிறதா? நம்ம ஊரில் அப்படிலாம் இருந்துதான் இல்லையே. இப்போ தானே புதுசாக நம்ம பார்க்குறோம். எனவே இதையெல்லாம் மாற்றி நம்முடைய வீடு அழகிய வீடாக உருவாக வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்க நிறைய விஷயங்களில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த உரையின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய இந்த காயல்மா நகரை முஸ்லிம்கள் வாழக்கூடிய அத்துணை ஊர்களையும் பண்பாடும் நல்ல கலாச்சாரமும் மிக்க ஊராக அல்லாஹ் மாற்றி தந்து ஐக்கியத்தோடும் அன்போடும் கனிவோடும் நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்து நம் இல்லங்களை எல்லாம் ஷரியத் ஒளிரக்கூடிய மணக்கக்கூடிய இல்லங்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.